வணக்கம் நண்பர்களே. இப்போ உங்கள் வீட்டில் சீலிங் ஃபேனு கண்டமாகி போச்சு. புதுசாக ஒரு சீலிங் ஃபேன் அந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னா பழசை கழட்டிட்டு இப்படி புதுசு மாட்டுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒரு குழல் இருக்குது பாருங்கள், அதை வெளில எடுத்து தூரமாக வச்சிடலாம். இது நமக்கு தேவையில்லை, மாட்ட போகிறது கிடையாது. அடுத்ததாக இந்த குடுவை இருக்குது. இதை நீங்கள் மாட்டனாலும் மாட்டலாம், மாட்டாட்டாலும் ஒன்று தான். இது நல்லா இத்து போயிடும், அதனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுதான் மெயினானது. உங்களுக்கு இதுதாங்க அந்த மண்டை சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்டை. அடுத்ததாப்பில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் இருக்குது. இதில் நமக்கு தேவையானது அந்த போல்ட் நட்டு மட்டும்தாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்றதெல்லாம் தேவை இருக்காது ஏற்கனவே, ஏன்னா நீங்கள் மாட்டி வச்சுருப்பீங்களா, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண்டையை பிரிச்சாச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. இதை தாங்க எடுத்து நம்ம மாட்டணும். அதுக்கு முன்னால் இந்த வாரண்டி கார்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இது தாங்க ஃபேனோட அந்த ரெக்கை. 3 ரெக்கை வரும் பார்த்தீங்களா, இந்த 3 ரெக்கை. இந்த 3 ரெக்கையும் நம்ம இந்த இடத்துல மாட்டணுங்க. இந்த நட்டை அப்படியே லூஸ் பண்ணிக்கோங்க. 2 நட்டையும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், வெர்டிகலாக உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மெக்கானிக்கு சூப்பராக அப்படியே கலட்டுறாரு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெக்கையை மாட்டணுங்க. கரெக்டாக இந்த வாசரை வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ரெக்கையை வச்சு அந்த நட்டை கலட்டினீங்க பார்த்தீங்களா, மறுபடியும் நீங்கள் உள்ளே திருக்கி விடணுங்க. நல்லா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ரைட்டு, போட்டாச்சு. இதே மாதிரி மீதி 2 ரெக்கையும் மாட்டிக்கோங்க. மாட்டியாச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தூக்கி மேலே சொருவிட வேண்டியதாங்க. பழைய ஃபேனில் உள்ள அந்த ரெக்கையெல்லாம் கலட்டிட்டேன் பாருங்கள், எம்டியாக இருக்குது. அந்த மண்டை எல்லாத்தையும் கலட்டியாச்சு. இப்போ புதுசாக இதை அப்படியே தூக்கி அந்த ஷாஃப்டில் உள்ள அப்படியே இந்த இடத்துல சொருவணும். ரைட்டு, இப்போ அந்த போல்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. போல்ட்டை இந்த இடத்துல போட்டுட்டு அடுத்த சைடு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வாசர் போட்டுக்கணுங்க. 2 வாசர் இருக்கும், காட்டியிருப்பேன். இந்த இருக்கு பாருங்கள், வாசர் நட்டு இருக்குது. வாசரை போட்டு அதுக்கு மேலே நட்டை போட்டு நல்லா திருக்கி விட்டுக்கோங்க. நம்ம மெக்கானிக் பாருங்கள் எப்படி வேலை பண்ணுறாருன்னு. நல்லா திருகிறாரா. ரைட்டு, இப்போ 10 நம்பர் ஸ்பேனர் வச்சுக்கோங்க. ஒரு கட்டிங் பிளேயர் வச்சுக்கோங்க. 10ஆம் நம்பர் ஸ்பேனு அந்த நட்டை நல்லா டைட் பண்ணுறதுக்கு. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே போகும், அதனால் கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க அந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வைக்கலைன்னா உங்கள் மண்டையில் விழுந்துடும், பார்த்துக்கோங்க. நல்லா டைட் வச்சுக்கோங்க. வேகமாக டைட் வச்சு முடிச்சிட்டார் நம்ம மெக்கானிக். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வருங்க. அதில் ஒரு ஒயர் மேலே அந்த சிவப்பு ஒயர் வந்து ஃபேஸுங்க. கீழே கருப்பு ஒயர் வருது பார்த்தீங்களா, அது வந்து நியூட்ரல். இப்போ அந்த சிவப்பு ஒயரை மேலே உள்ள இந்த எண்டில் மாட்டிக்கோங்க. இந்த எண்டில் நல்லா இதில் வச்சு உள்ளே நல்லா மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் நல்லா டைட் பண்ணுங்கள். எஸ், டைட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கீழே கரெக்டாக அடியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயரை, கருப்பு ஒயர் எடுத்து உள்ளே திணிச்சு அப்படியே ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃபேஸு நியூட்ரலும் கொடுத்தாச்சு. ரைட், முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேனை போட்டு பார்க்கலாமா, சுற்றுமா கீழே விழுமான்னு. எஸ், சுற்றிருச்சுங்க, அழகாக சுற்றிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏற்கனவே பழுதாகி போய் ஃபேன் நின்று போச்சு அப்படின்னா, புது ஃபேன் மாட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரீஷியனை நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை, நீங்களாகவே ஈஸியாக மாட்டிக்கலாம். முதல்ல மாட்டுறதுக்கு முன்னால் உங்கள் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபியூஸை பிடிங்கிருங்க ஒரு சேஃப்டிக்காக. அதனால் சேஃபாக மாட்டுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. பை.